ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த 2025 குழந்தை பாக்கியம் ஏற்படும்? இல்லை, புத்தர பிராப்தம் அப்படிங்கிற புத்தர பாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ராசி அப்படின்னு எடுக்க முடியாது. 2025 பார்த்தீங்கன்னா திருமணமாகி புத்தர பேர் இல்லாத ஜாதகிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புத்தர பேர் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக வந்துட்டுருக்குது. நம்ம மேலோட்டமாக எந்த ராசியாக இருந்தாலும் இந்த 2025 திருமணமாகி காலகாலத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா, ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா. நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் மக்களுக்கு தேவையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த புது வருஷம் 2025 எல்லாத்துக்குமே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த 2025 குழந்தை பாக்கியம் ஏற்படும்? இல்லை, புத்தர பிராப்தம் அப்படிங்கிற புத்தர பாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ராசி அப்படின்னு எடுக்க முடியாது. 2025 பார்த்தீங்கன்னா திருமணமாகி புத்தர பேர் இல்லாத ஜாதகிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புத்தர பேர் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக வந்துட்டுருக்குது. நம்ம மேலோட்டமாக எந்த ராசியாக இருந்தாலும் இந்த 2025 திருமணமாகி காலகாலத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோங்க அப்படின்னா, பொதுவாகவே ரிஷப ராசிக்கு முதல் தர யோகம். ரிஷபராசியை சேர்ந்து திருமணமாகி திருமணமானதுக்கப்புறம் 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் கழித்து கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக புத்தர பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்ணுக்கு தான் புத்தர பாக்கியம் இருந்தால் கூட குடும்பத்தில் ரிஷபராசியை சேர்ந்த ஆண் இருந்தாங்கன்னு வைங்களே, அந்த குடும்பத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு கை குழந்தை கிடைக்கக்கூடிய, கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய, திருமணமாகி 1 வருஷம் ஆச்சுன்னு வைங்களே, காலத்தில் 1 வருஷத்திலேயே உங்களுக்கு கையில் குழந்தை இருக்கக்கூடிய பாக்கியத்தை 2025 நிச்சயமாகவே கொடுக்கும். துலா ராசியை பொறுத்தளவுக்கு மற்ற ராசிகள் சம்பந்தப்பட்ட வகையில் புத்தர பேர் கிடைக்குது அப்படிங்கிறத விட துலா ராசியை சேர்ந்த பெரும்பாலான பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு 2025 ஆண் புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக
கடந்த காலங்களில் எவ்வளவு கோயில் குளங்களுக்கு போனோம், பிரார்த்தனை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், விரதம் இருந்தோம், வேண்டுதல் வச்சோம், இவ்வளவு செய்தும் எனக்கு புத்தரை பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி குடும்பத்தில் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக புத்தரை பேர் கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த புத்தரை பேர் இல்லாத ஒரு குறைக்காக, இந்த புத்தரை பேர் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக மாமியார் மருமகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மன போராட்டம் வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத சண்டைகள் வந்துட்டு இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்தவங்க புத்தரை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவம் எடுத்துக்கிட்டு அதற்காக சிரத்தை எடுத்து அதற்காக விரத வேண்டுதல் உள்ளவர்களுக்கு, மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. அதற்காக மற்ற ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்காது அப்படின்னு எடுக்க வேண்டாம். 2025 பொதுவாகவே கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக ஏனைய ராசி எல்லோருக்குமே புத்தர தடை நீங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகமான உண்மை. நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை, பணவரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை, தனவரவை தேடி தரும் தர்ம தேவதா பூஜை, விதியை விட வலிமையான திதி பூஜை, குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை, ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை, பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை, கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை, நல்லாசி பெருகும் நவமி பூஜை, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை, பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை, சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை, பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை, பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை, சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை, சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை, ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை, சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை, கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை, கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை, துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை, வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை, பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை, 16 செல்வம் தரும் பண தேவதா பூஜை, மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை, தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை, தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை, வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை, குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை, அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை, பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை, சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை, அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை, அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை, அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை. சரி, இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியவை? குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறத விட குலதெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு பொருளாக, குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் 2025 இந்தந்த ராசிக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது கிரக கோச்சார ரீதியான உண்மை. ஆனால் உங்களுடைய ஜனன காலத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற புத்தர பாக்கியம் இருந்து அதில் ஏதாவது தடைகள் இருந்துன்னு வைங்களே, அந்த தடை நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய பாக்கியம் குலதெய்வ விருட்சத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய குலம் விருத்தியாகிறதுக்கு, உங்களுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது குதூகலமான வகையில் உதவி செய்யும் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துட்டு இருக்குது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டில் உறவு அப்படிங்கிற அந்த உறவு மூலமாக தொட்டில் உறவு கிடைக்கக்கூடிய, தொட்டில் பாசம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த 2025 மட்டுமல்ல, எந்த வருஷமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த குலதெய்வத்தினுடைய அருளால் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். சூப்பர் சார். இந்த 2025 குறிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க? ரிஷப ராசி, மீன ராசி, துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் ரொம்ப எளிதில் கிடைக்கும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. குலதெய்வ விருட்சம் மூலமா யாருக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.